சிறைச்சாலைகளிலே சிறை கைதிகளை குழப்புவதற்கான சதித்திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. போதைப் பொருளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது சிறைச்சாலைகள் போர்க்களங்களாக மாறுகின்றன. அதேபோன்று மெகசின் சிறைச்சாலைக்குள் எவ்வாறு ஒரு போல் வீசப்பட்டது அல்லது ஒரு பொதி வீசப்பட்டது என்ற விடயம் சம்பந்தமாக தற்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை நிலைமை தொடர்பில் நாங்கள் தற்போது விரிவாக ஆராய்வோம். இன்றும் பல பகுதிகளிலே சிறைச்சாலைகளில் சம்பவங்கள் பதிவாக இருந்தன, அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் நாங்கள் ஒவ்வொன்றாக விரிவாக ஆராய்வோம். நேற்று மெகசின் சிறைச்சாலையிலே ஆரம்பத்தில் ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது. இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்றால், மெகசின் சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து மதிலுக்கு மேலால் வீதியிலிருந்து ஒரு போல் என்று கூறுகின்ற சிலர் ஒரு பொதி என்று கூறுகின்றார்கள், அதனை உள்ளே வீசியிருக்கின்றார்கள். வீசும் பொழுது ஒரு கைதி அதனை எடுத்துக்கொண்டு செல்வதை அங்கிருக்கின்ற ஒரு சிறைச்சாலை அதிகாரி கண்டிருக்கின்றார். இதுதான் அடிப்படை சம்பவம். ஆகவே அதன் பின்னர் தான் இந்த சிறைச்சாலைக்குள் பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. அவ்வாறு எவ்வாறு சிறைச்சாலைக்குள் இந்த பொதி சென்றது என்றுதான் தற்போது சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே அதன் பின்னர் சிறை கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று STF அதே போன்று இராணுவத்தினர் அங்கு குவிக்கப்பட்டார்கள், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் போது ஏற்பட்ட மோதலின் காரணமாக, அங்கு இடம்பெற்ற மோதலின் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதுதான் மெகசின் சிறைச்சாலையினுடைய சம்பவம். இறுதியாக நான் இந்த சம்பவங்களுக்கான காரணங்கள் தொடர்பில் விரிவாக விளக்குவேன். அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக குருவிட்ட சிறைச்சாலை சம்பவம் பதிவாக இருந்தது. குருவிட்ட சிறைச்சாலையிலும் நேற்று மாலை ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது. குருவிட்ட சிறைச்சாலையிலே ஒரு கைதி தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றார். மதிலுக்கு மேலால் தப்பிச் செல்ல முயன்ற போது அங்கிருக்கின்ற ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்தர் அவரை தடுத்து நிறுத்தி மீண்டும் சிறை கூண்டுக்குள் வைத்திருக்கின்றார். இதன் பொழுதுதான் குறித்த சிறை கைதிக்கும் அதிகாரிக்கும் இடையிலே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் கைதிகளுக்கும் சிறைச்சாலை உத்தியோகத்தருக்கும் இடையிலான மோதல் உருவாகி இருக்கின்றது. அந்த பின்புலத்தில் இன்று காலை சிறை கைதிகள் காலை உணவை பெற்றுக்கொள்ளவில்லை. அதன் பொழுது மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையிலான மோதல் உக்கிரமடைந்திருக்கின்றது. நமக்கு தெரியும், தற்பொழுது அனைத்து சிறைச்சாலைகளிலும் சிறைச்சாலை வளாகத்தில் காணப்படுகின்ற கற்கள், அதே போன்று தடிகள், அதே போன்று தாக்குதல் நடத்த முடியுமான அனைத்து பொருட்களையும் அவர்கள் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று ஆயுத களஞ்சிய சாலையின் ஆயுதங்களையும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள், கைதிகளுடைய கைகளுக்கு செல்ல முடியாமல். இந்த பின்புலத்திலே சிறை கைதிகள், குறிப்பாக குருவிட்ட சிறைச்சாலை, ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற குருவிட்ட சிறைச்சாலையிலே இவர்கள் கைதிகள் இன்று காலையிலே அங்கிருந்த ஒரு சுவரை உடைத்து அதிலிருந்த கற்களை எடுத்து அதாவது அதிகாரிகளுக்கு தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் பொழுதுதான் நிலைமை உக்கிரமடைந்திருக்கிறது. நிலைமை உக்கிரமடைந்த பொழுது பாதுகாப்பு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதன் பொழுது 2 கைதிகள் அந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். மொத்தமாக இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே 3 மரணங்கள் இவ்வாறு பதிவாக இருக்கின்றன. அதே போன்று அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பாதுகாப்பு தரப்பினர் உள்ளே சென்றதாகத்தான் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இல்லாவிட்டால் நிலைமை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்ற அடிப்படையிலே நமக்கு தெரியும், சிறைச்சாலைகளிலே ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது ஆரம்பத்திலே சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், அதாவது ஜெயிலர் நாங்கள் கூறுவோம், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தான் அங்கு நிலைமையை கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். என்றால் STFO இராணுவத்தினர் உடனடியாக உள்ளே செல்ல மாட்டார்கள். இல்லாவிட்டால் நிலைமை உக்கிரமடையும் என்ற அடிப்படையில் தான் ஆரம்பத்திலே சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இதற்கான முயற்சி ஈடுபடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் குருவிட்ட சிறைச்சாலை சம்பவம் பதிவாக இருந்தது. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது இன்று மதிய வேளையிலே மற்றும் ஒரு சம்பவம் பதிவானது. அதுதான் நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலை, அதாவது அது ஒரு திறந்தவெளி சீர்திருத்த முகாம் என்று கூறுகின்றார்கள். இந்த பல்லன்சேன சிறைச்சாலையிலே இன்று முற்பகல் வேளையிலே சிறை கைதிகள் கூரைக்கு மேலே ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது சம்பந்தப்பட்ட காட்சிகள் தற்பொழுது அதிக அளவிலே பகிரப்படுகின்றன. ஏனென்றால் அங்கிருந்த சூழ இருந்த பலரும் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை என்பதனால் அந்த சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றன. அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே சிறை கைதிகள் கூரைக்கு மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் அங்கிருந்து கூரை மேலிருந்து வெளியே குதித்து திறந்த வெளிக்கு வருகின்றார்கள். வந்து அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்களை நாங்கள் நேரடியாக அந்த வீடியோக்குள்ளாக பார்க்க முடிந்தது. அங்கிருந்த கான்கிரீட்டால் போடப்பட்டிருந்த சில கற்கள் காணப்பட்டன. அங்கு அதாவது ஏதாவது சிறைச்சாலை வளாகத்தில் இருக்கின்ற ஒரு குழியை மூடுவதற்கோ இதற்கோ போடப்பட்டிருக்கின்ற கற்கள், கான்கிரீட் கற்கள். அந்த கான்கிரீட் கற்களை தூக்கி கொண்டு சிறை கைதிகள் வருகின்றார்கள். வந்து அதனை உடைக்கின்றார்கள்.
அதனை உடைத்து தாக்குதல் மேற்கொள்கின்ற காட்சிகளை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று சில சிறை கைதிகள் அங்கிருந்த பெரிய மதிலுக்கு மேலே ஏற முடியாமையின் காரணமாக சில கம்பிகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மதிலை உடைக்கின்ற காட்சிகளையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீலங்கா பிரிசன் பிரேக் போன்று அது எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறுதான் சிறை கைதிகளுடைய இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் தான் அந்த நிலைமை காணப்பட்டது. பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் முயன்ற போதும் அதனை முடிவுக்கு கொண்டு வர முடியாமையின் காரணமாக அங்கு சிறைச்சாலைக்குள்ளும் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளே சென்றதாகத்தான் தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் பின்னர் அவர்களை பிடித்து அந்த சிறை கூண்டுக்குள் இவர்கள் போட்டிருக்கின்றார்கள். இதுதான் அடிப்படையான சம்பவம். கிட்டத்தட்ட இன்றைய சம்பவங்களை பொறுத்த மட்டிலே குருவிட்ட சிறைச்சாலை சம்பவத்தின் பொழுது 15 பேர் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 13 பேர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மெகசின் சிறைச்சாலையிலும் 11 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் காரணமாக இதுதான் இன்றைய சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் சம்பந்தப்பட்ட விடயம். இதற்கு முன்னர் எமக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற சம்பவங்கள். ஆரம்பத்திலே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற சம்பவம் கடந்த மாதம் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இடம்பெற்ற சம்பவம் மிக மோசமான ஒரு சம்பவமாக இலங்கையிலே பதிவாக இருந்தது. அதன் பொழுது 31 பேர் உயிரிழந்தார்கள். அதிலே மிக முக்கியமாக 10 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கடந்த மாதம் 1ஆம் தேதி மகர சிறைச்சாலை இடம்பெற்றது. அதன் பொழுதும் சில வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஒரு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு இலங்கையினுடைய பொதுமக்களுடைய பணம், அது சொத்துக்கள். இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டதை போன்று ஆரம்பம் நீர்கொழும்பு சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை, அதே போன்று நேற்று பொரளை மெகசின் சிறைச்சாலை, அதே போன்று இன்று இரத்தினபுரி குருவிட்ட சிறைச்சாலை, அதே போன்று இன்று முற்பகல் வேளையில் நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலை ஆகிய சிறைச்சாலைகள் தான் இந்த சம்பவங்கள் பதிவாக இருந்தன. புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பல சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற முடியும் என்று. குறிப்பாக பூச சிறைச்சாலை தொடர்பில் அதிக பாதுகாப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. பூச சிறைச்சாலையிலே அதிக அளவிலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் மிக மோசமான குற்றச்சாட்டுகளுக்காக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், பெரிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் பூச சிறைச்சாலை இருக்கின்றார்கள். ஆகவே நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கட்டாயம் கொண்டு வரத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை மோசமடையும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பின்னால் சதி இருப்பது போன்று தெரிகின்றது. அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம், நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அரசாங்கம் சார்பிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். விடயம் அதுவல்ல. எவ்வாறு சிறைச்சாலைகள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்பதுதான் முக்கியமான விடயம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே வெளியே விட சிறைச்சாலைகளுக்குள் தான் அதிகளவிலான போதைப் பொருட்கள் பரிமாற்றம் இடம்பெற்றன. கைது செய்யப்பட்டவர்களில் அதிகளவிலான கைதிகள், இலங்கையிலே கைது செய்யப்படுகின்ற கைதிகளில் அதிகளவிலான கைதிகள் ஒன்றோ போதைக்கு அடிமையானவர்கள் அல்லது போதை கடத்துவோர், போதைப் பொருட்களை கடத்துவோர் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள். இவ்வாறுதான் அதிகளவிலான கைதிகள் போதைக்கு அடிமையான கைதிகள். ஆகவே போதைக்கு அடிமையான கைதிகளுக்கு கட்டாயம் போதை தேவை என்ற அடிப்படையில் தான் இலங்கையிலே அனைத்து விடயங்களும் சிறைச்சாலைக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதும் கூட சிறை கைதிகள் ஏன் வெளியே வர முயல்கின்றார்கள் என்று பார்த்தால், இலங்கை அரசாங்கம் தற்பொழுது சிறைச்சாலை மறுசீரமைப்புக்கான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே முதற்கட்டமாக சிறைச்சாலை விஸ்தரிக்கப்பட இருக்கின்றது. அதிக அளவிலான சிறைச்சாலை உருவாக்கப்பட இருக்கின்றன. ஆகவே சிறைச்சாலைக்குள் இருக்கின்ற இந்த நெருக்கடி படிப்படியாக தீர்க்கப்பட போகின்றது. நமக்கு தெரியும் சிறைச்சாலைகளில் ஒரு நெருக்கடி காணப்படுகின்றது. அந்த நெருக்கடியை தீர்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சிறைச்சாலையிலே இருக்கின்ற நெருக்கடியை தீர்ப்பதற்கான முயற்சியிலே தற்போது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. அவ்வாறாக இருக்கின்ற பொழுது சிறைச்சாலைகளிலே நெருக்கடி அதிகம், இடைநெரிசல் காணப்படுகின்றது, இடம் இல்லை என்று கூறுவது உண்மையான விடயம். ஆனால் கைதிகளுக்கு அது அவ்வாறுதான் தேவை என்றுதான் தற்போது கூறுகின்றார்கள். என்றால் அதுதான் அவர்களுக்கான ஒரு அமைவிடமாக அமைகின்றது. இதைவாறாக இருக்கின்ற பொழுது சிறைச்சாலைகளை விஸ்தரிக்கின்ற பொழுது, சிறைச்சாலைகளை அதிகரிக்கின்ற பொழுது, அல்லது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்கின்ற பொழுது சிறைச்சாலைக்குள் தொடர்ந்தும் இடம்பெற்ற விடயங்கள் இடம்பெறாது. இதுதான் பெரிய பிரச்சினை. இது சிறை கைதிகளுக்கு மாத்திரமல்ல, மிக முக்கியமான விடயம், இது சிறை கைதிகளுக்கு மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருக்கின்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இன்று மெகசின் சிறைச்சாலையிலே அவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற மெகசின் சிறைச்சாலையிலே வெளியிலிருந்து ஒரு வீதியிலிருந்து ஒரு போலை உள்ளே அனுப்புவதாக இருந்தால் எவ்வாறு இடம்பெற முடியும்? திட்டமிடாமல் பிளான் பண்ணாமல் அதை செய்ய முடியாது. அங்கே உள்ளே இருந்து யாராவது சப்போர்ட் பண்ண வேண்டும்.
அதுதான் இன்று இடம்பெறுகின்றது. ஆகவே சிறைச்சாலைக்குள்ளிருந்து சிறை கைதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வெளியே விட சிறைச்சாலைகளுக்குள் எவ்வாறு அதிக அளவிலான போதைப் பொருட்கள் செல்ல முடியும்? இன்று சிறை கைதிகளுக்கு தொலைபேசி பயன்படுத்த முடியாது. ஆனால் சிறை கைதிகள் தொலைபேசியை பயன்படுத்துகின்றார்கள். இது எவ்வாறு இடம்பெறுகின்றது? அங்கு சிறைச்சாலையினுடைய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்கின்ற பல ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலை என்பது ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ். அது ஒரு மாஸ்டர் பிளான். எப்படின்னு சொன்னால், அங்கிருக்கின்ற சிறை கைதிகளை வைத்துக்கொண்டு பலர் பிஸ்னஸ் செய்கின்றார்கள். அங்கு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு ஒரு பிளேட், சாதாரணமாக ஒரு பிளேடை வெளியே நாங்கள் 30 ரூபா 50 ரூபா வாங்க முடியுமாக இருந்தால், சிறைச்சாலைக்குள் அந்த பிளேடை 100 ரூபா 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறார்களாம். சிறைச்சாலைக்குள்ளே அவர்களுக்கு தேவையான சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்களாம். எவ்வாறு வாங்குகிறார்கள்? இது ஒரு பெரிய பிசினஸ், ஒரு டீல் நடைபெறுகின்றது. சிறை கைதிகளுக்கு இந்த சிக், அவர்களுக்கு இருக்கின்ற போதை தொடர்பில் இருக்கின்ற அந்த சிக், அவர்களுக்கு எப்போதுமே போதை தேவைப்படுகின்றது. போதை பொருட்களை யார் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள்? சிறை கைதிகள் வெளியே வருவதில்லை, அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது சிறை கைதிகளுக்கு தேவையான போதை பொருட்களை யார் உள்ளே கொண்டு செல்கின்றார்கள்? இந்த தேவை சிலருக்கு இருக்கின்றது. குறிப்பாக சில அதிகாரிகள் இதில் தொடர்புபட்டிருக்கிறார்கள். எல்லோரும் அல்ல, நல்லவர்கள் இருக்கின்றார்கள். இதனை முடிவு கொண்டு வரும் என்ற நோக்கத்தோடு செயற்பட இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிறை கைதிகளை வைத்து தங்களுடைய வியாபாரத்தை செய்கின்ற பலர் இருக்கின்றார்கள். இது அவர்கள் மாத்திரமல்ல, வெளியில் இருக்கின்ற பலருக்கு இந்த தேவை இருக்கின்றது. சிறைச்சாலைக்குள் இதே நிலைமைதான் தொடர வேண்டும். அப்போது அவங்களுடைய பிசினஸ் சரியாக நடைபெறும் என்ற ஒரு தேவை வெளியில் இருக்கின்ற பலருக்கு இருக்கின்றது என்றுதான் தற்பொழுது பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் சிறைச்சாலையினுடைய நிலைமை அதே நிலைமையில் தான் இருக்க வேண்டும். இலங்கை அதே நிலைமையில் தான் இருக்க வேண்டும். சிறைச்சாலைகள் விஸ்தரிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கக்கூடாது, இவர்கள் தொடர்ந்தும் போதை கடுமையானவர்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படுகின்ற வியாபாரிகளின் காரணமாக, கடத்தல்காரர்களின் காரணமாக, உள்ளே இருக்கின்ற சில அதிகாரிகளின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. உண்மையிலே அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கையை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது சிறைச்சாலைக்குள் போதைப் பொருளை கொண்டு செல்ல முடியாத நிலைமை உருவாகி இருக்கின்றது. அது தொடர வேண்டும். நாங்கள் குறிப்பிடுவதை போன்று அரசாங்கம் சிறை கைதிகளும் மனிதாபிமான முறையில் அவர்களுக்கான செயற்பாடு இடம்பெற வேண்டும். அதே போன்று இந்த நடவடிக்கையை நிறுத்தக்கூடாது. இதற்கு பின்னால் இருக்கின்ற சதி திட்டங்களை நாங்கள் அரசாங்கம் ஆராய வேண்டும். சதி திட்டத்தை முடிவு கொள்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டுமே தவிர இதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். எனவே மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் RS 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.